பையன் தெரியல நேற்று அவனை வேறு கடைக்கு போட்டுக்கிறாங்க இப்போதைக்கு. சரி சரி. அதான் வருவான்னு தெரியல. எட்டாந்தேதி தானே பிடிச்சாங்க. அப்படி பிடிச்சி 2 நாள் கடையை திறக்கல திறப்பாங்க. சரி சரி. நேற்று தான் கடையை திறந்தது. சரி. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆசியுடன் திருப்பூர் பெட்டிக்கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை ஜோர். புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. திருப்பூர் பாண்டியன் நகரிலிருந்து அம்மன் நகர் செல்லும் இபி அலுவலகம் வழியில் ஸ்ரீ ஆதவன் பேக்கரி அருகே உள்ள பெட்டிக்கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை பகிரங்கமாக நடைபெற்று வருவதை வீடியோ ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் வாட்ஸ்அப் மூலம் புகார் அளித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் அந்த பெட்டிக்கடையில் தொடர்ந்து எவ்வித பயமின்றி போதைப் பொருட்கள் விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ், கூலிப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காவல்துறையுடன் இணைந்து கண்காணித்து அடுத்தடுத்து வழக்குகள் மற்றும் அதிகப்படியான அபராதம் என விதிக்கப்பட்டதால் திருப்பூர் சுற்றுப்பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. ஆனால் தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் மீண்டும் போதைப் பொருட்கள் பெட்டிக்கடைகளில் படுபயங்கரமாக தைரியமாக விற்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தும் வாட்ஸ்அப் மூலம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில் கட்டுப்பாடின்றி போதைப் பொருட்கள் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் சர்வசாதாரணமாக ஆங்காங்கே பெட்டிக்கடைகளில் கிடைப்பதால் இளைய தலைமுறையினர் போதைக்கு அடிமையாகும் சூழல் அதிகமாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஆசாமிகளிடம் சொற்ப பணத்தை மாமூலாக வாங்கிக் கொண்டு போதைப் பொருள் விற்கும் நபர்களுக்கு விசுவாசமாக செயல்படும் அதிகாரிகளை கூண்டோடு மாற்றி நேர்மையான அதிகாரிகளை பணி அமர்த்தினால் மட்டுமே திருப்பூர் மாவட்டத்தை போதைப் பொருட்கள் விற்பனையிலிருந்து காப்பாற்ற முடியும் என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். தமிழக அரசு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி பயத்துடன் விற்கும் பொழுதே போதைப் பொருட்கள் வியாபாரிகள் அதிக லாபம் சம்பாதித்து வந்தனர். தற்பொழுது சுதந்திரமாக பெட்டிக்கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பதால் நாளொன்றுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்து வருகிறார்கள். கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகளுக்கு 1000 கணக்கில் லஞ்சம் கொடுத்துவிட்டு ஜோராக இளைய சமுதாயத்தினரை போதைக்கு அடிமையாக்கி வருகிறார்கள்.